மலேசியாவுக்கு சுற்றுப்பயணிகளாக வந்த வங்காளதேசிகள் சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளை விற்பனை செய்யும் சட்டவிரோத மருந்தகங்களை நடத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை சோதனை செய்யப்பட்ட போதிலும் இந்த உரிமம் பெறாத மருந்தாளர்கள் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த மருந்துகளின் சேவைகளுக்கு இங்குள்ள வெளிநாட்டினர் மத்தியில் அதிக கிராக்கி உள்ளது. தங்கள் சொந்த நாட்டில் இருந்து மருந்து தேடும் வெளிநாட்டினருக்கு, குறிப்பாக வங்காளதேசிகளுக்கு மிகவும் பிரபலமான இடங்களாக தலைநகரில் பல இடங்களில் அம்மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஜாலான் சீலாங்கில் அத்தகைய ஏராளமான மையங்கள் இயங்கி வருவதும், தகுதியில்லாத நபர்கள் மருந்தாளர்களாக ஆள்மாறாட்டம் செய்வதும், வாடிக்கையாளர்களுக்கு மருந்து சீட்டுகளை எழுதி தருவதுமாக உள்ளனர். KKM வழங்கும் மருந்து மாத்திரைகளை இந்த வங்காளதேச மருந்துகளுக்கு குணமாக்கும் சக்தி அதிகம் இருப்பதாக வெளிநாட்டினர் நம்ப வைக்கப்படுகின்றனர். அதிகாரிகள் கண்களின் படாமல் இருக்க அந்த மருந்தக சேவை குறித்து வெளியில் வங்காள மொழியில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம். எனவே அவற்றை விற்போருக்கு 25,000 ரிங்கேட் வரையிலான அபராதமும் 3 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இரண்டாவது தடவையாக அதே குற்றத்தை புரிந்தால் அபராதம் 50,000 ரிங்கேட்டுக்கும் சிறை தண்டனை 5 ஆண்டுகளுக்கும் உயரும். இதுவே நிறுவனங்களாக இருந்தால் முதல் குற்றத்திற்கு 50,000 ரிங்கேட்டும், மீண்டும் புரிந்தால் 1,00,000 ரிங்கேட்டும் விதிக்கப்படலாம். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.